கோதுமை கேக் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பேன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க 5 minutes. ஆமா, இந்த வெங்காய பேச்சு ஒன்றும் குறைச்சல இல்லை. இப்போ நம்ம மிக்சிங் பண்ண போகிறோம் மாவு. அதுக்கு 3/4 கப்பு எண்ணெய், 1 கப்பு வெல்லம், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெல்லம் கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். வெல்லம் கரையிற அளவுக்கு மிக்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும் இதுக்கு மிக்ஸ் பண்றதுக்கு. இப்போ இந்த வெல்லமும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இது பண்ணுறதுக்கு, ஆனால் ஹெல்த்தியான கேக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் எண்ணெய் கூட வெல்லத்தை. இப்போ நம்ம வந்து தயிர் ஊற்ற போகிறோம். 1/2 கப் தயிர் ஊற்ற போகிறோம் இதில். இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? ஊற்றி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி இருக்கும். இதில் கோதுமை மாவு சலிச்சு சேர்த்துக்கணும். இப்போ கோதுமை மாவு போட்டாச்சு 2 கப்பு. 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போட்டுக்கணும். 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா. நானே ரீல் சுத்துறேன், இவன் என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ. சின்னமோன். அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. ஏன் இப்படி பண்ணுறோன்னா, மாவில் ஏதாச்சும் கெட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா சரியாக வராது, ஈவனாக வரும் இப்படி பண்ணலாம். ஆமா, இந்த வெங்காய பேச்சு ஒன்றும் குறைச்சல இல்லை. அவ்வளோதான். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா. இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குல்ல, 1/2 கப் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். சேர்த்து கலரி விடணும். இந்த மாதிரி வரணும் மாவு. பார்த்தீங்களா? நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன். ஆரம்பிச்சிட வேண்டியதான். சேர்த்துக்கோங்க பாதாம், முந்திரி. நமக்கு விளம்பரம் பிடிக்காது என்னங்க ஃப்ரெண்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ 5 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருந்தோம்ல பேனை, அதில் இப்போ இந்த மாவு ஊற்றி உள்ளே வச்சிடலாம். லைட்டாக இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ கேக் ஒட்டாமல் வரும். ஓஹோ, அதானா இது? இப்போ இந்த மோல்டில் ஊற்றியாச்சு. இதை நல்லா 2 வாட்டி தட்டிக்கலாம். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இதுக்கு மேலே திருப்பி நட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ உள்ள வச்சிருவோம். வச்சுட்டு 30 to 45 நிமிஷம் சிம்மிலே வச்சு வேக விடுங்க. கேட்கிறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சது கே ரவிக்குமார். நீ செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டல, நீங்க தான்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். நானே ரீல் சுத்துறேன், இவன் என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ. கோதுமை பொடி கேக் ஆயிடுச்சு. அந்த மிச்சமான மாவுல லாவா கேக் அம்மையார் செய்யறாங்க.
தயவு செஞ்சு இதை யாரும் வீட்ல ட்ரை பண்ணாதீங்க. செம்ம சொதப்பல் கேக் இது. டோன்ட் ட்ரை அட் ஹோம். அடடடடடடடா. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான்.